முதல்வர் விஜய் மற்றும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 9 அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி பொதுத்துறை, பொது நிர்வாகத்துறை, இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள் துறை, காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆகிய துறைகளுக்கு முதல்வர் விஜய் பொறுப்பு வகிப்பார். அமைச்சர் செங்கோட்டையன் நிதித்துறை, அமைச்சர் CTR நிர்மல்குமார் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, அமைச்சர் KG அருண்ராஜ் சுகாதாரத்துறை, மருத்துவ கல்வி, குடும்ப நலத்துறை, அமைச்சர் ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை, அமைச்சர் TK பிரபு இயற்கை வளத்துறை, அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, அமைச்சர் வெங்கட்ரமணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை என துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தாவேக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதை எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், நிதி ஆதாரங்களை சரி செய்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பிறகே 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை வந்திருந்த இலங்கை MP ராமநாதன் அர்ச்சனா தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்தார். அந்த சந்திப்பு குறித்து பேசிய அர்ச்சனா, ஈழத்தமிழருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதல்வர் விஜய் பேச வேண்டும். எங்கள் இனம் அழியும் போது திமுக, அதிமுக அரசுகள் வேடிக்கை பார்த்தன. சீமான் வாக்கு வாங்க மட்டுமே ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசினார். விஜயின் சேவை தமிழ் பேசும் எல்லாருக்கும் தேவை என்றார். ஓசூரில் அமைவதாக இருந்த DRDO என அழைக்கப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் AMCA விமான சோதனை திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு சென்றது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த TRB ராஜா. கடந்த 3 ஆண்டுகளாக ஓசூரில் இத்திட்டத்தை கொண்டு வர தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 100 ஏக்கர் இலவச நிலத்தையும் ஒதுக்குவதாக தெரிவித்தோம். ஆனால் அரசியல் சூழல் காரணமாக இத்திட்டம் தற்போது ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசியல் மாற்றங்கள் என்று காரணம் கூறி திட்டத்தை மாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. கடும் முயற்சி மேற்கொண்டும் இத்திட்டம் தமிழ்நாட்டிற்கு வராதது வேதனை அளிக்கிறது. முதல்வர் விஜய் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதல்வரின் வீட்டுக்கு நேரில் சென்று சந்தித்தார். திரைத்துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை விஜயிடம் வைத்ததாக கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் OTT தளம் உருவாக்குவது, 4% கேளிக்கை வரி ரத்து, தினசரி 5 காட்சிக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்.